வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், டோனட். அதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 400 கிராம், ட்ரை ஈஸ்ட் 1.25 டேபிள் ஸ்பூன், சுகர் 4 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன், மில்க் 50 ml, பட்டர் 25 கிராம், டைரி மில்க் சாக்லேட் 5. இப்போ ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அதோட ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 100 ml வாட்டர் எடுத்து கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி 100 ml மட்டும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மில்க், பட்டர், இப்போ அந்த ஈஸ்ட் கலந்த வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது அதில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நன்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பிசையணும், ரொம்ப நேரம் இதை கொஞ்சம் பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மைதா மாவு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசையோமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பிசைகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் மேலே தடவி தனியாக எடுத்து வச்சிடணும். தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க, கரெக்டாக சேர்த்திக்கோங்க. அந்த 100 ml வாட்டரில் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து சப்பாத்தி மாவு பதம் தான் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஒரு ஈர டவல் போட்டு நம்ம ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டுடலாம். அவ்வளோதான். இப்படி ஈரமாக டவல் ஒன்று போட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ 1 hour கழித்து நம்ம வச்சிருந்த மாவு டபுளாக இருக்கும் பாருங்கள். அதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுருங்க. அந்த மாவை நல்லா மறுபடியும் தேய்க்கணும். நல்லா பிசைஞ்சு உருட்டி ரெண்டாக அதை நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ட்ரை மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி அதில் அந்த மாவை போட்டு நம்ம தேய்ச்சிடலாம். மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக நீங்கள் அழுத்தும் போதே சாஃப்டாக உங்களுக்கு தேய்க்க முடியும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், மேலாக தேய்ச்சா போதும் உங்களுக்கு. இது ரொம்ப சன்னமாக இருக்கக்கூடாது, சைடில் மொத்தமாக இருக்கணும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு டோனட் கட்டர் இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று வச்சு கட் பண்ணிக்கலாம். பெரிய ரவுண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. அதே போல் சென்டரில் வர சின்ன இதுக்கு இந்த மாதிரி சின்ன மூடி நான் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ அந்த மிச்சம் இருக்க மாவை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்க மாவை இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இதை மறுபடியும் நீங்கள் ஒரு ஈர டவல் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விடணும். உடனே நீங்கள் செஞ்சிடக்கூடாது, 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ரெஸ்ட் விடணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு உப்பி மறுபடியும் மேலே வரும் உங்களுக்கு. இப்போது ஒரு வானொலி வச்சு அதில் நம்ம சாக்லேட்டை உடைச்சி போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது மெல்ட் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம அதை வச்சுருக்கணும். அவ்வளோதான், இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒரு வானலியில் ஆயில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் உப்பி வந்திருக்கு மாவு. மறுபடியும் இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். தீ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது, கரிஞ்சிடும். இது வந்து பார்க்க மேலே வந்து லைட் ப்ரௌன் கலர் இருந்தால் போதும். அதனால் நீங்கள் வந்து இதை தீயை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கவே கூடாது. பாருங்கள் எப்படி அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் மேலே. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்க எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு, உப்பி வந்திருக்கு பாருங்க டோனட்டு. அவ்வளோதான், இந்த பதத்தில் நம்ம எடுத்துடணும். இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் சிரப்பை டோனட் கிளேசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு சுவையான டோனட் தயாராகிடுச்சு. வியூவர்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you viewers.